நேற்று காலையில் ஒரு குடி போகிற ஃபங்க்ஷன் ஒன்று, அதுக்கு போயிட்டு வந்திருந்தேன். அதை கட்டி அவங்க மட்டன் 1/2 கிலோவும் 2 ரத்தமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. போகிறப்ப வந்து இங்கே ஒரே மழையாக இருந்ததா, சாரீ ரொம்ப இதாக கட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சரி சிம்பிளாக இதை மட்டும் கட்டிட்டு போகலாமே அப்படின்னு. இந்த சாரியை நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருப்பேன். சாரியோட சேர்த்த மேட்சிங் ப்ளவுஸை நான் ஏற்கனவே ஃபுல் கை வச்சு தச்சு போட்டிருந்திருப்பேன். சாரீ கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து ப்ளவுஸ் வந்து நான் ஆஃப் கை தான் போட்டிருக்கேன். ஃபுல் கை வந்து நான் போட்டதே கிடையாது. அதனால இன்னமும் அந்த சாரீ ப்ளவுஸை வந்து எனக்கு போடுறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. சரி டக்குன்னு எங்கேயாவது ஒரு கடைக்கோ கோயிலுக்கோ போற மாதிரி கட்டுறதுக்கு மேட்சிங்கா ப்ளவுஸ் பிட் எடுத்து தச்சுட்டேன். இந்த சாரீ கட்டுறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதனாலதான் நான் இப்ப எங்க போனாலுமே இந்த சாரீ எடுத்து நான் கட்டிக்கிறேன். சாரியோட டீடைல் நான் ஸ்கிரீன்ல டேக் பண்றேன், தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்க. சமையல் வந்து சிம்பிளாவே செய்யலாம்னா கொஞ்சமா தான் மட்டன் எடுத்துட சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து இன்னைக்கு திங்கக்கிழமை பிரதோஷம், சோமவாரம், கார்த்திகை ஒண்ணு இல்லையா, அதனால நான்வெஜ் தான் சமைக்க முடியாது. சரி நேற்றே கொஞ்சமா எடுத்து சமைச்சிடலான்னு ரத்த பொரியலுக்கும் தேங்காய் போட்டு அதையும் ரெடி பண்ணிட்டு சாதம்லாம் வடிச்சு வச்சுட்டேன். மட்டனையும் வேக வச்சுட்டு குழம்பெல்லாம் கொதிக்க வச்ச கேப்லயே போய் சாரியை மாத்திட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த சாரியை கட்டிக்கிட்டு கம்மியில போய் வேலை செய்ய முடியாது. அதனால போட்டிருந்த பிளவுஸ்க்கு மேட்சிங்காவே ஒரு சாரி எடுத்து கட்டிக்கிட்டு சமைச்சதெல்லாம் அப்படியே ஓரமா எடுத்து வச்சுட்டு அடுப்பெல்லாம் மட்டும் தொடச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கல. சரி வந்து செஞ்சுக்கலாம் எதா இருந்தாலும் அப்படின்னு மணி ஆயிடுச்சுன்னு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.